நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் டேங்கை பாருங்களேன். நானே இப்போ தான் வந்து பார்க்குறேன். நெட்டுக்கிட்டலாம் பிஞ்சு போயிடுச்சு. நேற்று நைட் செம்ம காற்று அடிச்சிருக்கும் போல இருக்கே. புயல் வேறு சென்னை பக்கமாக வந்துட்டு இருக்குல்ல. ஸோ அதனால் நைட்டு நல்லா காற்று அடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மழை வேறு அப்பப்போ பெய்யுது. பட் காற்று அடிச்சதில் நம்ம நெட்டு எல்லாமே கிழிஞ்சிருச்சு. ஸோ வேறு தான் மாற்றணும். அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த பெரிய ஸ்னெயில்லாம் பார்க்குறேன். மோஸ்ட்லி நான் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்னெயில் தான் மேலே இருக்கும். பெரிய ஸ்னெயில்லாம் மேலே வர்றதே இல்லை இப்போலாம். நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையும் தண்ணி மாற்றி ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. கீழே அடியில் இருக்க வரைக்கும் கிளியராக தெரியுது. ஃபிஷ் போடுற வேஸ்ட்டு, அழுகி போகிறது எல்லாமே அடியில் நல்லா செட்டில் ஆயிடுச்சு. ஸோ தண்ணி வந்து ஒரு அந்த பயோ சைக்கிளிங் சொல்லுவாங்கள்ல, அது பர்ஃபெக்டாக ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்னெயில்ஸும் அழுகி போகிற வேஸ்ட்டு, அழுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டது போல். அதனால் டேங்க் ரொம்ப க்ளீனாகவே இருக்குது. நம்ம ஓவர்ஃப்ளோ சிஸ்டமும் ஒர்க்கிங்கில் இருக்குது. இப்போலாம் ரீசெண்டாக அடிக்கடி மழை பெய்யறனால அதை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறமா புது நெட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம். அந்த நெட்டை எடுத்து போட்டுட்டு கவர் பண்ணி ஒரு கல் எடுத்து வச்சாச்சு, அந்த டாப் பறந்துடக்கூடாதுன்னு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.